ஸோ அவங்களுடைய சம்பளம் உயர உயர என்னுடைய சேமிப்பையும் வந்து உயர்த்திக்கிட்டே போய் ஒரு பெரிய பல கோடிகளை வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியுமா? நிறைய பேர் பண்ணுற முதல் விஷயம் என்னென்னா, நம்மளுடைய சம்பளம் உயர உயர ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட்டு போய்ட்றோம். வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் எப்படி 38வது வயசில் ரிட்டையர் ஆக போகிறது இல்லை, எப்படியும் 58 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து வேலை செய்ய போகிறீங்க. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, இந்த இன்வெஸ்ட் பண்ண பணத்தை அடுத்த 20 வருஷத்துக்கு தொடாமல் விட்டுடுங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னாலே கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர், சிம்போனியா வெல்த்திலிருந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த கேள்வியை கேட்டுகிட்டே வராங்க. எஸ்ஐபியை பற்றி பேசணும் அப்படின்னாலே எஸ்ஐபி எப்போவுமே ரொம்ப லாங் டேர்மாகவே இருக்குது. இந்த லாங் டேர்ம் இல்லாமல் ஷார்ட் டேர்மாக ஏதாவது எஸ்ஐபி பண்ணலாமா, அந்த ஷார்ட் டேர்மில் எஸ்ஐபி பண்ணால் நான் வந்து பெரிய அளவில் ஒரு கார்பஸ் பில் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பரவலாக நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேரோட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அவங்க லைஃப்பில் வந்து வேலைக்கு வந்த உடனே அவங்களுடைய சம்பளம் நிறைய பேருக்கு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 30,000 ரூபாய்க்குள்ள தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அவங்களுடைய சம்பளம் உயர உயர என்னுடைய சேமிப்பையும் வந்து உயர்த்திக்கிட்டே போய் ஒரு பெரிய பல கோடிகளை வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக கிரியேட் பண்ண முடியும். அதை பற்றி தான் நம்ம இங்கே கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தர் வந்து சராசரியாக 23-24 வயசில் வேலைக்கு போகிறாருன்னு வச்சுப்போமே, அவருடைய சம்பளம் 15-20,000 ரூபாய்னா அவருக்கு ஆக்சுவலாக அந்த பேசிக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கே வந்து அந்த பணம் வந்து பத்தாது. அதில் அவர் மேனேஜ் பண்ணார்னாலே ஒரு பெரிய விஷயமா இருக்கணும். ஒரு 27-28 ஒரு 3-4 வருஷம் வேலைக்கு போனதுக்கப்புறமா மோஸ்ட் லைக்லி அவரோட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 25,000-30,000 இல்லை சம்டைம்ஸ் வந்து 40,000 வரைக்கும் கூட வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த வளர்ந்து வர டைம்ல நிறைய பேர் பண்ற முதல் விஷயம் என்னன்னா, நம்மளுடைய சம்பளம் உயர உயர ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட்டு போயிடுறோம். வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது தப்பு இல்லை, ஆனா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை வச்சு மட்டுமே பார்க்க முடியாது. இன்னைக்கு எனக்கு எது சந்தோஷம் தருதோ அதை மட்டும் நான் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் பிளஸ் எதிர்காலத்துக்கு வேண்டிய என்னுடைய பாதுகாப்பு பிளஸ் என்னுடைய கார்பஸ் இது எல்லாமே இருக்கான்றதையும் நான் வந்து பார்க்கணும். அப்போ நான் வந்து ஷார்ட் டேர்மையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும், அதே மாதிரி லாங் டேர்மையும் பேலன்ஸ் பண்ணணும். அப்படி பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களால் மாதம் ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் வந்து 27-28 வயசில் இருக்கிறவராக இருந்தாருன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் சேர்க்க ஆரம்பிச்சிங்க. அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. உங்களுடைய 28வது வயசுலேருந்து 38வது வயசுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கான கார்பஸ் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல வழியை நீங்கள் வந்து கடைபிடிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுடைய மோஸ்ட் லைக்லி உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், குழந்தைகள் பிறந்திருக்கலாம். அப்போ அவங்களுடைய தேவைகள், அதாவது அவங்களுடைய படிப்பு மற்ற தேவைகளுக்காக நீங்கள் வந்து பணம் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையானதை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 28 வயசில் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் சேர்க்க ஆரம்பிக்கிறீங்க, வருஷத்துக்கு அதை ஒரு 10% மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அதாவது 28வது வயசில் நான் 10,000 ரூபாய் போடுறேன், 29வது வயசில் 11,000 ரூபாய் போடுறேன் அண்ட் ஸோ ஆன். இதை நீங்கள் வெறும் 10 வருஷத்து வரைக்கும் பண்ணுங்கள். அதாவது 38 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தொகை வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 30-35 லட்சம் ரூபாய் இருக்கும். இப்போ இந்த 35 லட்சம் ரூபாய் சேர்ந்த உடனே 33 35 லட்சம் இருக்கலாம். இந்த பணம் சேர்ந்த உடனே உங்களுடைய முதலீடை ரிட்டையர்மெண்ட்டுக்காக செய்யறதை நீங்க நிறுத்திடலாம். நிறுத்திட்டு நீங்க எப்படி 38வது வயசுல ரிட்டையர் ஆக போறது இல்லை, எப்படியும் 58 வயசு வரைக்கும் நீங்க வந்து வேலை செய்ய போறீங்க. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, இந்த இன்வெஸ்ட் பண்ண பணத்தை அடுத்த 20 வருஷத்துக்கு தொடாம விட்டுடுங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டீங்கன்னாலே இந்த 30-33 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-3.5 கோடி ரூபாயா மாறி இருக்கும். அப்போ முதல் 10 வருஷத்துல நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான சின்ன தொகையை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் நீங்க காத்து இருந்தீங்கன்னா நீங்க ரிட்டையர் ஆகிற டைம்ல கிட்டத்தட்ட உங்ககிட்ட 3-3.5 கோடி ரூபாய் இருக்கும். 3.5 கோடி ரூபாய் உங்ககிட்ட கார்பஸ் இருந்தது அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு வந்து மந்த்லியா நீங்க வந்து ஒரு 6% விட்ராயல் மாதிரி வச்சீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 1.5-1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து மாத வருமானம் வர ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த மாத வருமானம் வந்துடுச்சு, நீங்க அடுத்த ஒரு 25 வருஷம் வாழ்றீங்கன்னு வைப்போம். அதாவது ஒரு 83 வயசு வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நம்ம எப்போ நம்மளுடைய கடைசி காலம் எப்பன்னு யாருக்குமே தெரியாது. பட் நீங்க ஒரு 80-85 வருஷம் வரைக்கும் நீங்க உங்களோட
உங்களுடைய இன்கமுக்கு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா 85வது வயசில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற தொகை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் விட்ரா பண்ண தொகைக்கு அப்புறமா, அதாவது மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் நீங்கள் விட்ரா பண்ணுறீங்க, இல்லை 1.25 லட்ச ரூபாய் விட்ரா பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட 18லேருந்து 21 லட்ச ரூபாய் வரைக்கும் விட்ரா பண்ணியிருப்பீங்க. இந்த விட்ராயலுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருக்கிற கார்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20லேருந்து 23 கோடி ரூபாய் இருக்கும். ஸோ இந்த தொகையை ஒன்று நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் இன்னும் லாங்கராக வாழ்றீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய விட்ராயில தொடர்ந்துக்கிட்டு உங்களுடைய காலத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய தொகையை உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் விட்டுட்டு போக முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுடைய தொடக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் மாதம் நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கிறீங்க. வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபாய் சேர்த்துக்கிட்டே வரீங்க. அதை வெறும் 10 வருஷத்துக்கு மட்டும் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையினோட ரொம்ப முக்கியமான கோல், அதாவது ரிட்டையர்மெண்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் யாருமே தயாராகிறது இல்லை. ஏன்னா என்னுடைய சம்பளம் வர வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பளத்தை வச்சு என்னுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கிட்டே போகிறேன். இன்னைக்கு வர பிரச்சனைகளை மட்டும் நான் வந்து பார்த்துக்கிட்டே போகிறேன். பட் இவென்ச்சுவலாக என்னுடைய சம்பளம் நிற்கும் போது எனக்கு அடுத்த மாதம் எங்கேருந்து வருமானம் வரும் அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு அந்த கேள்விக்கு பதிலே இருக்காது. அண்ட் அந்த இடத்துல நீங்கள் அண்டர் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு பாரமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். ஸோ அப்போ ஒரு சின்ன, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் இன்னைக்கியே வந்து நான் வந்து இன்னியோட சந்தோஷத்தை மட்டும் பார்த்துக்காம கொஞ்சம் இன்னைக்கு சந்தோஷம் ப்ளஸ் இன்னொன்று எதிர்காலத்தோட என்னோட ஸ்டெபிலிட்டிக்கும் நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 10 வருஷத்துலேயே ஒரு நல்ல தொகையை வந்து ஒன்று பென்ஷனாகவும் கிரியேட் பண்ண முடியும், ப்ளஸ் என்னுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கும் தேவையான பணத்தையும் என்னால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த சின்ன சிம்பிள் ஐடியாவை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்னால இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, என்னால் 10,000 ரூபாய் சேர்க்க முடியல, 5,000 ரூபாயில் சேர்த்திங்கனாலும் பரவாயில்ல, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் உங்களுடைய சேமிப்பை வந்து ஒரு ஆட்டிடியூடாக மாற்றணும். ஏன்னா செலவுன்றது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சேமிப்பு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து தள்ளி அதை செய்ய வேண்டியா இருக்கும், அதாவது நம்மளே நம்ம புஷ் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஸோ அதனால இந்த டிசிப்ளினோட நீங்கள் இதை தொடங்கினீங்கன்னா எல்லாருனாலையும் பல கோடிகளை சேர்க்க முடியும், ப்ளஸ் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டில் நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையையும் ஏற்படுத்திக்க முடியும். ஸோ அதனால இந்த ஐடியா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வர வீடியோக்களில் அதுக்கு உண்டான ஆன்சரை சொல்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.